ஏமாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சுக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பார்த்து நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட் ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க. ஆரம்பிச்சு ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு எப்படி கிரியேட் பண்ணதாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ரெண்டு பண்ணி தான் தேவைப்படும். உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ ஒன்று, இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று தான் தேவைப்படும், வேறு எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் வழக்கம் போல் அலர்ட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மட்டும் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மட்டும் ஆளில் கொடுத்துருங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், நீங்கள் இந்த எடிட்டை பண்ணி முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அலர்ட் மோஷன் அப்ளிகேஷன் தேவைப்படும். அலர்ட் மோஷனோட நியூ வெர்ஷன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கேன் நம்மளுடைய சேனலுக்கு கீழே 2 லிங்க் கொடுத்துருக்கேன். சேக்கப்பிக் லிங்க், பீட் மார்க் லிங்க், ரெண்டுமே லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அலர்ட் மோஷனுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா XML ஃபைல்னு கீழே தனியாகவே கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆகாதவங்களுக்கு அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி அலர்ட் மோஷனுக்குள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போனவங்க இப்படி தான் கைஸ் இருக்கும். இடையில 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். டயலாக்லேயே நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரிவியூவில். ஸோ காமிச்சிருப்பேன், அதுக்காக தான் அது. ஸோ இதுக்கு எந்த சேக்கப்பிக்குமே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களோட பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் கொடுத்துக்கோங்க என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்து. ஸோ கரெக்டாக இந்த பீட் மார்க் அளவு மட்டும் அந்த ஃபோட்டோ வர மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் வரிசை எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரே ஃபோட்டோ வச்சு நான் எடிட் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா நான் ஒரு ஃபோட்டோ வச்சு தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் கரெக்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு 4 பீஸாக போட்டுக்கோங்க கைஸ். 4 கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கனக்குள்ளே 1, அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே 1, அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே 1. அவ்வளோதான் கைஸ், 4 பீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வரிசையாக சேக்கப்பிட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரே சேக்கப்பிட்டாக ஒரே ஃபோட்டோக்கு வச்சா நல்லா இருக்காது. வேறு சேக்கப்பிட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா சேக்கப்பிட் லிங்க் கொடுத்துட்டு போய்க்கலாம். அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு சேக்கப்பிட்டில் போய்க்குங்க. சேக்கப்பிட்டில் போனோடனே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த ஃபோட்டோக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே பேக் வந்துட்டு பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போனோடனே இந்த ஃபர்ஸ்ட் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குங்களா, அந்த ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும். சூப்பரான சேக் எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளர் எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஃபோட்டோக்கு போகாமல் இந்த சேக் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மிச்சம் இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவை கரெக்டாக சேக் எஃபெக்ட் காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இது வந்து லேயரை காப்பி பண்ணுற மாதிரி தான் கைஸ் வரும். இந்த சேக் எஃபெக்ட் மட்டும், மற்ற எல்லாமே சாதாரணமாக காப்பி பண்ணுற மாதிரி தான் வரும். இது மட்டும் லேயரை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கனக்குள்ளே இருக்க லேயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர்னு காமிக்கும். காப்பி லேயர் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே அப்படியே பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போனோடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க மொதல் பீஸுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லேயர் பாக்ஸ் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ மார்க் மாதிரி காமிக்கும் கார்னரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்களா? சாரி கைஸ், கலர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலருக்கு கலர் பாக்ஸ் ஒயிட் கலருக்கு மாறிடும். ஒயிட் கலருக்கு மாறினோடனே பேஸ்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதினா முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சேக் எஃபெக்ட் ஆட் ஆயிரும். அப்படியே பேக் வந்தீங்கன்னா சேக் எஃபெக்ட்டில் போய்க்குங்க. சேக் எஃபெக்ட்டில் போனோன்னா அப்படியே 2வது சேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே காப்பி பண்ணுற மாதிரி தான் வரும். சிம்பிளாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஃபோட்டோக்கான சேக் எஃபெக்ட்டும் சூப்பராகவே இருக்கும் கைஸ். ஒரு 2-3 ஃபோட்டோ இடையில வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சூப்பரான எஃபெக்ட் தான் இருக்கும். அப்படியே பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட்டில் போய்க்குங்க. சேக் எஃபெக்ட்டில் போனோடனே 3வது எஃபெக்டான இந்த எஃபெக்ட் தான். இது கொஞ்சம் 3D லுக்கில் இருக்கும், பார்க்க சூப்பராகவும் இருக்கும். ஸோ 3வது ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட்டில் போய்க்குங்க.
சேகப் வீடியோ போனோடனே லாஸ்ட்டாக இருக்க இந்த ஃபோட்டோ தான் கைஸ். அப்படியே 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துன்னு அந்த ஃபோட்டோக்கான சேகப் வீட்டு காப்பி ஆயிரும். அப்படியே பேக் வந்துட்டு பீட் மார்க்கில் போய்க்குங்க. பீட் மார்க்கில் போகணும் இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த ஃபோட்டோ தான் கைஸ் பேஸ்ட் பண்ணணும். ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோன்னே சூப்பராக சேகப் வீட்டு பேஸ்ட் ஆயிரும். உங்களை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான மெத்தட் தான் கைஸ், எல்லாமே சின்ன ஸ்டெப் தான் எல்லாமே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய்.